ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் சீரீஸ் 11க்கு வந்திருக்கோம். கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கிற நாள் இல்லையா? நேற்றுக்கு கஷ்டமான எக்ஸசைஸ் பண்ணி காமிச்சதால இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு மூவ் கொண்டு வந்திருக்கேன். அதை நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. சிம்பிளாக இருந்தாலும் அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய தான் இருக்கு. அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸையும் சொல்றேன், பாருங்க. ஓகே, ஸ்டே டியூன்ட். இந்த எக்ஸசைஸ் முழுக்க காலுக்கானது. பாருங்க, காலை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூக்கிக்கோங்க ஹிப் லெவல்ல, அப்புறம் இறக்கி பாருங்க. இது ஒரு வார்ம் அப் மாதிரி. ஓகே, ஒரு ஃபியூ டைம்ஸ். அதுக்கப்புறம் டயக்னலாக கொண்டு போயிட்டு வாங்க ஒரு ஃபியூ டைம்ஸ். அதுக்கப்புறமா இந்த பக்கம் கொண்டு போயிட்டு வாங்க ஒரு ஃபியூ டைம்ஸ். 5 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க. மேலேருந்து கீழே 5 தடவை, க்ராஸாக ஒரு 5 தடவை, இந்த பக்கம் க்ராஸ்டாக ஒரு 5 தடவை பண்ணி முடிச்சிட்டிங்களா? இப்போது உங்களோட ஹிப் வந்து மொபிலைஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஹிப்பையும் பண்ணலாமா பாருங்கள். காலை மேலே போயிட்டு கீழே வரும். 5 தடவை பண்ணலாம். ஓகே, சிம்பிளா. ஓகே, பிடிச்சிக்கோங்க பேலன்ஸ் இல்லாதவங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு 5 தடவை. நீங்க நேராகவே பாருங்க, கால் மட்டும் போயிட்டு வரட்டும். இப்போ இந்த பக்கம் கிராஸ்டா பண்ணலாம். ஓகே, இது ஒரு வார்ம் அப்பாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது தான் மெயின். என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கை இப்படி வச்சுக்கோங்க, ஹிப்புக்கு கொஞ்சம் மேலே டச் பண்ணுங்க, பின்னாடி போய் டோஸில் டச் பண்ணுங்க. பாருங்கள், கையை டச் பண்ணுறோம், டோஸால் ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி டச் பண்ணுறோம். இது மாதிரி ஒரு 15 தடவை ஒவ்வொரு காலும் பண்ணலாம். அவ்வளோதான். இது ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ். நான் திருப்பி சொல்கிறேன், காம்பவுண்ட் எக்ஸசைஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. காம்பவுண்ட் எக்ஸசைஸ்னாலே நிறைய ஜாயின்ஸ் இன்வால்வ் ஆகும். என்னென்ன ஜாயின்ஸ் இதில் இன்வால்வ் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா மடித்து க்ராஸ்டாக வந்து இந்த கையை டச் பண்ணிவிட்டு பின்னாடி போங்க. ஓகே, எவ்வளோ தூரம் முன்னாடி கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் காலை பின்னாடி ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த கால் பண்ணலாமா? கை இப்படி வச்சுக்கோங்க, டச் பண்ணிவிட்டு பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி டோஸில் தரையை டச் பண்ணுங்க. ஓகே, இது மாதிரி ஒரு 15 தடவை இந்த காலும் பண்ணலாம். ஓகே, நேராகவே நின்றுக்கோங்க. கால் மட்டும் கோணலாக போயிட்டு பின்னாடி கோணலாக போகணும், டயக்னலாக க்ராஸ் பண்ணணும். ஓகே, பேலன்ஸ் இல்லாதவங்க பக்கத்தில் செவரோ சேரோ ஒன்று பிடிச்சிட்டு கூட பண்ணணும். ஓகே, ஒரு 15 கவுண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ முடிச்சிட்டோம். எவ்வளோ சிம்பிளாக இருந்த இடத்துலேயே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம் இல்லையா? நேற்றுக்கு பண்ண கஷ்டமான எக்ஸசைஸோடு இது கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை தானே? உங்களுக்கு பழகி பாருங்கள். பெனிஃபிட்ஸ் பற்றி பேசலாமா? பெனிஃபிட்ஸ் இதனால் நிறைய இருக்குது. உடம்புலையே பார்த்தீங்கன்னா காலில் தான் நிறைய மசில்ஸ் இருக்கிறதால கால் யூஸ் பண்ணி என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோமோ அதில் மேக்ஸிமம் நமக்கு யூஸ் இருக்குது. ஜாயின்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகும். ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா ஏரோபிக் எக்ஸசைஸ் இல்லையா? ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது ஸோ ஏரோபிக் எக்ஸசைஸில் என்ன நமக்கு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நிறைய கேலோரிஸ் பர்ன் பண்ணுவோம். அதனால் நம்ம சேர்த்து வச்சிருக்க ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது தவிர்த்து இது மெட்டபாலிக் எக்ஸசைஸும் கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகி நிறைய குரூப் ஆஃப் மசில்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா அது ஒரு மெட்டபாலிக் எக்ஸசைஸ். அதுவும் நமக்கு பெனிஃபிட்ஸ் தான். ஏன்னா மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண தான் நம்ம பாடி எப்பயுமே நல்ல போஸ்டரோடு இருக்கும். கூன்லாம் போட மாட்டோம், கால் சீக்கிரமாக துவண்டு போகாது, வயசானாலும் நடக்கிறதுக்கு எப்பயுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸெல்லாம் தான் நீங்கள் ரொட்டீனாக டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த மூவை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பழகிட்டே இருங்க. நாளைக்கு நான் 3rd டே ஆஃப் சீரீஸ் 11ல் புது அப்பர் பாடி எக்ஸசைஸோடு வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.